வணக்கம். தற்போதைய நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உள்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி, பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா, டிஜிபி சைலேந்திரபாபு, உளவுத்துறை ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது இல்லத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் பங்கேற்றார். அப்போது அந்த தனியார் பள்ளியில் வன்முறை நிகழ்ந்ததற்கான காரணம் என்ன, எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பள்ளிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க குழு அமைப்பது போன்றவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகள் குறித்தும் ஆலோசித்ததாக தெரிகிறது. கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளியில் எரிக்கப்பட்ட மாணவர்களின் சான்றுகளை திரும்ப வழங்க வருவாய்த்துறையுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். டிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய எம்இஸ்லேயுமே நமக்கு இருக்கின்றது. பட் இருந்தாலும் இமீடியட்டாக அதுக்கான டூப்ளிகேட் காப்பீஸை நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் ஒன்றும் யாரும் அந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியில் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. கள்ளக்குறிச்சி கலவரம் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள டிஐஜி பிரவீன்குமார் அபினாபு தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டிஜிபி அலுவலகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் டிஐஜி பிரவீன்குமார் அபினாபு தலைமையில் 6 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. கலவரத்தின் பின்னணியில் உள்ள முழு சதியையும் வெளிக்கொணரவும், வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கிய நபர்கள், வீடியோ காட்சிகளில் உள்ளவர்கள், யூடியூபில் தவறான செய்தியை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பத்தூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வன்முறையில் தீக்கிரையான பள்ளியில் சிபிசிஐடி அதிகாரிகள், தடயவியல் மற்றும் மருத்துவக் குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கன்னியாமூரில் +2 மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் பள்ளி சூறையாடப்பட்டு தீக்கிரையானது. மாணவி உயிரிழந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி காவல்துறையினர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை முதல்வர் உஷா உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தினர். அங்கு மாணவியின் உடல் கிடந்த இடம், விழுந்திருந்த கோணம், கட்டடத்தின் உயரம் உள்ளிட்டவற்றை நேரடியாக ஆய்வு செய்தனர். மேலும் விழுப்புரம் மாவட்ட தடயவியல் துறை துணை இயக்குநர் சண்முகம் தலைமையிலான குழுவினர் கலவரத்தில் எரிக்கப்பட்ட பொருட்கள், வாகனங்களின் மாதிரிகளை சேகரித்தனர். அதிமுகவின் சட்டமன்ற கட்சி துணைத் தலைவராக ஆர்.பி. உதயகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிமுகவின் சட்டமன்ற கட்சி துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரும், துணைச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தியும் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 2வது பெரிய கட்சியின் சட்டமன்ற கட்சி துணைத் தலைவராக இருப்பவரே எதிர்க்கட்சி துணைத் தலைவராக செயல்படுவது நடைமுறை. தற்போது ஓ. பன்னீர்செல்வத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. ஆர்.பி. உதயகுமார் அதிமுகவின் சட்டமன்ற கட்சி துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் யார் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. அதிமுகவில்தான் கடைக்கோடி தொண்டனுக்கும் உயர்ந்த நிலையை எட்டும் வாய்ப்பு கிட்டும் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவராக தேர்வாகியிருக்கும் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். புதிய பொறுப்பு தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பாசமிகு அண்ணன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே வலிமையோடு அவர்கள் காட்டுகிற வழியிலே பணியாற்றுகிற அந்த வரலாற்று வாய்ப்பினை தந்தமைக்கு கோடான கோடி நன்றியை. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சட்டப்படியே முடிவு எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். அதிமுகவின் சட்டமன்ற கட்சி துணைத் தலைவராக ஆர்.பி. உதயகுமார் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார்.
இந்த சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு, அதிமுகவில் யார் செயலாளர் என்பது உட்கட்சி விவகாரம் எனவும் அதில் தான் எதுவும் கூற முடியாது எனவும் தெரிவித்தார். உணவு தானியங்கள் மீது வரி விதிப்பு என்பது புதிதல்ல என்றும், அரிசி, கோதுமை மீதான வரி விதிப்பு குறித்து தவறான கருத்து நிலவுவதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். பிராண்ட் அல்லது 25 கிலோ வரை சிப்பங்களில் விற்கப்படும் அரிசி, கோதுமை மாவு உள்ளிட்ட உணவு தானியங்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து ட்விட்டரில் சில பதிவுகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். உணவு தானியங்களுக்கு வரி விதிப்பது இது முதல் முறையா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், ஜிஎஸ்டி அமலாவதற்கு முன் மாநிலங்களில் வசூலிக்கப்பட்ட வரியை பட்டியலிட்டுள்ளார். மேலும் 25 கிலோ வரை பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் பிராண்ட் அல்லாத லேபிள் ஒட்டிய சிப்பங்களுக்கு மட்டுமே 5% ஜிஎஸ்டி பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளார். பணவீக்கம், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாததை கண்டித்து காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தலைமையில் நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடைபெற்றது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, பெட்ரோல், டீசல், சிலிண்டர் விலை ஏற்றம், அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி விதிப்பு போன்றவற்றிற்கு காங்கிரஸ் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு அக்கட்சியின் எம்பி ராகுல்காந்தி தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலிண்டர் விலையை குறைக்க வலியுறுத்தி கைகளில் பதாகைகளை ஏந்திய வண்ணம் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். நீட் விலக்கு மசோதா தொடர்பாக மத்திய அரசின் கருத்துகள் தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். மக்களவை கூடியதும் நீட் விலக்கு மசோதா தொடர்பாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ரா, தமிழக அரசின் நீட் விலக்கு மசோதாவை உள்துறை அமைச்சகம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவித்தார். மத்திய சுகாதாரத்துறை, மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஆகியவை தங்களது கருத்துக்களை தமிழக அரசுக்கு அனுப்பியிருப்பதாகவும் இது தொடர்பாக தமிழக அரசு தெரிவிக்கும் பதிலை அடுத்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என அஜய் மிஸ்ரா கூறினார். நீட் தேர்வு எழுத வந்த மாணவியின் உள்ளாடையை அகற்றுமாறு கூறியதாக எழுந்த புகாருக்கு தேசிய தேர்வுகள் முகமை மறுப்பு தெரிவித்துள்ளது. கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் நீட் நுழைவுத் தேர்வை எழுத வந்த மாணவிகளிடம் உள்ளாடையை அகற்றுமாறு தேர்வு மைய அதிகாரிகள் கூறியதாக மாணவி ஒருவரின் தந்தை காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். உள்ளாடையில் மெட்டல் இருப்பதாக கூறி அகற்ற வற்புறுத்தியதாகவும் இதனால் தனது மகள் மனரீதியாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பதிலளித்துள்ள தேசிய தேர்வுகள் முகமை, மாணவியின் தந்தை கூறியபடி எதுவும் நடக்கவில்லை என தெரிவித்துள்ளது. மாணவியின் தந்தை அளித்த புகார் கற்பனையானது என்றும் தவறான உள்நோக்கத்துடன் அவர் குற்றஞ்சாட்டியிருப்பதாகவும் தேர்வு மைய கண்காணிப்பாளர் கூறியதாக தேர்வுகள் முகமை விளக்கமளித்துள்ளது. உள்ளாடையை அகற்ற வேண்டும் என தங்களது விதிமுறைகளில் இல்லை எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளில் 17.5 வயது முதல் 21 வயது வரையில் 4 ஆண்டுகளுக்கு தற்காலிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் பல உயர்நீதிமன்றங்களிலும் வழக்குகள் தொடரப்பட்டன. அவற்றில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் சந்திரசூட், போபண்ணா, சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றங்களின் கண்ணோட்டத்தை தாங்கள் அறிந்து கொள்ள விரும்புவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எனவே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிடுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணியின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் ஜூலை 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை காமன்வெல்த் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதில் நடக்கும் கிரிக்கெட் தொடரில் 8 அணிகள் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் இந்திய மகளிர் அணி ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ளது. ஏ பிரிவில் உள்ள இந்திய அணி ஜூலை 29ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுடனும் 31ஆம் தேதி பாகிஸ்தானுடனும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்படாஸ் ஆகிய அணிகளுடன் மோதுகிறது. 4 அணிகளில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். இலங்கை அதிபர் பதவிக்கான போட்டியில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா திடீரென விலகியுள்ளார். புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக நாளை நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் மக்களின் நலன் கருதி இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார்.
அதே நேரத்தில் அதிபர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபெரும பெயரை சஜித் பிரேமதாசா முன்மொழிந்துள்ளார். அதிபர் பதவிக்கான போட்டியில் ரணில் விக்ரமசிங்க, அனுர திசநாயக்க ஆகியோரும் களத்தில் உள்ளனர். பொருளாதார நெருக்கடியால் சிக்கித் தவிக்கும் இலங்கையை மீட்டெடுக்கும் விவகாரத்தில் புதிய அதிபராக தேர்வாகும் நபருக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன. செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடியிடம் தமிழக முதலமைச்சர் சார்பில் அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி, தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆகியோர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் பிரதமரை சந்தித்து அழைப்பிதழ் வழங்கினர். முன்னதாக பிரதமர் மோடியை சந்தித்து முதலமைச்சர் அழைப்பு விடுப்பார் என கூறப்பட்டது. ஆனால் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி ஓய்வெடுக்க வேண்டியுள்ளதால் சந்திப்பு ரத்தாகியது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள உபரி நீர் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வினாடிக்கு 1,16,400 கன அடி வீதம் வந்து கொண்டிருக்கிறது. பிற்பகல் நிலவரப்படி அணையிலிருந்து வினாடிக்கு 1,15,400 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஆற்றின் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே மேட்டூர் அணையிலிருந்து 1,05,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் வெள்ளம் இரு கரைகளை தொட்டபடி ஆர்ப்பரித்து செல்கிறது. பழைய பாலம் மற்றும் புதிய பாலம் வழியாக காவிரி நீர் சீறி பாய்வது கண்ணை கவரும் வகையில் உள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 7,016 கன அடியிலிருந்து 6,182 கன அடியாக சரிந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதி மற்றும் வட கேரளாவில் கனமழை பெய்ததன் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 98.24 அடியாக உள்ளது. தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து 6,182 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியவுடன் பவானி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து வரும் 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வரும் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மின் கட்டண உயர்வுக்கு தனது டுவிட்டர் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்திருந்த எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொத்து வரியை உயர்த்தி மக்கள் மீது திமுக அரசு சுமையை ஏற்றிய நிலையில் தற்போது மின் கட்டணத்தையும் உயர்த்தி மக்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்திவிட்டது என விமர்சித்திருந்தார். மதுரை மாவட்டத்தில் 70% மழலையர் பள்ளிகள் உரிய அனுமதியின்றி செயல்படுவது அதிகாரிகள் ஆய்வில் தெரியவந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள மழலையர் தொடக்க பள்ளிகளில் பெரும்பாலானவை உரிய இடவசதியின்றி குடோன்கள், மாடிகள் போன்ற இடங்களில் இயங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக மதுரை, மேலூர், உசிலம்பட்டி, திருமங்கலம் ஆகிய 4 கல்வி மாவட்டங்களிலும் அதிகாரிகள் அதிரடி ஆய்வு நடத்தினர். அப்போது மொத்தம் உள்ள 72 மழலையர் பள்ளிகளில் 48 பள்ளிகள் அரசின் உரிய அங்கீகாரம் இல்லாமல் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. 2 பள்ளிகள் அங்கீகாரம் கேட்டு விண்ணப்பித்துள்ளதும் 22 பள்ளிகள் மட்டுமே உரிய அனுமதியுடன் செயல்படுவதும் தெரியவந்துள்ளது. அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் மழலையர் பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு கல்வித்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி கலவரத்தில் தனியார் பள்ளி தாக்கப்பட்டதை கண்டித்து விடுமுறை அளித்த 987 தனியார் பள்ளிகளுக்கு மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சின்னசேலம் கனியாமூர் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவி மரணம் தொடர்பாக கடந்த ஞாயிறு அன்று நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. இதன் காரணமாக பள்ளி வாகனங்கள், உடைமைகளுக்கு தீ வைக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பள்ளிகள் இயங்காது என தமிழ்நாடு தனியார் பள்ளி தாளாளர் நலச்சங்கம் அறிவித்திருந்தது. அனுமதியின்றி தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கக்கூடாது என மெட்ரிக் பள்ளி இயக்குநரகம் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இயங்காத 987 தனியார் பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் அரசின் அனுமதியின்றி தன்னிச்சையாக விடுமுறை அறிவித்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் 2வது நாளாக இரு அவைகளும் முடங்கின. பிற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு விலைவாசி உயர்வு, பணவீக்கம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என
எதிர்க்கட்சிகள் 2 அவைகளிலும் கோரிக்கை வைத்தன. ஆனால் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாததால் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். பதாகைகளை ஏந்தி அவைத்தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டனர். இதனால் 2 அவைகளும் முதலில் 2 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. 2 அவைகளிலும் எந்த விவாதமும் நடைபெறவில்லை. எதிர்க்கட்சிகளின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் மார்கரெட் ஆல்வா இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாட்டின் 16வது குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 18 கட்சிகளின் ஆதரவுடன் போட்டியிடும் மார்கரெட் ஆல்வா நாடாளுமன்ற வளாகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது ராகுல் காந்தி, சீதாராம் யெச்சூரி, சரத்பவார், மல்லிகார்ஜுன கார்கே, திருமாவளவன் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் உடனிருந்தனர். முகமது நபிகள் குறித்து கருத்து தெரிவித்த விவகாரத்தில் நுபுர் ஷர்மாவை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. நாடு முழுவதும் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் பாரதிய ஜனதாவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் நுபுர் ஷர்மா மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் பல்வேறு நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்நிலையில் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் நுபுர் ஷர்மாவை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தது. மேலும் புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் அந்த வழக்குகளிலும் அவரை கைது செய்யக்கூடாது என தெரிவித்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஆண்டில் இதுவரை 6,74,021 சைபர் அட்டாக் நிகழ்வுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மக்களவையில் பதிலளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகம், இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் என்ற அமைப்பு வழங்கியுள்ள தரவுகளின்படி 2019 சுமார் 4 லட்சமாக இருந்த சைபர் அட்டாக் தற்போது மிகவும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே சைபர் தாக்குதல்களை தடுக்க மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அனைத்து துறைகளிலும் சிறப்பு குழுக்களை உருவாக்கியது என்று பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிவசேனா அதிருப்தி பிரிவு தலைவரும் மகாராஷ்டிர முதலமைச்சருமான ஏக்நாத் ஷிண்டேவை அக்கட்சியைச் சேர்ந்த 19 எம்பிக்களில் 12 பேர் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் சிவசேனா பிளவுபட்டு ஷிண்டே தலைமையிலான பிரிவு ஆட்சியில் இருக்கும் நிலையில் உத்தவ் தாக்கரே பிரிவு பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் மக்களவை எம்பிக்கள் 12 பேர் கட்சியின் மக்களவை குழு தலைவராக ராகுல் ஷெவாலேயை நியமிக்க கோரி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தை அங்கீகரிக்கக்கூடாது என சபாநாயகருக்கு உத்தவ் தாக்கரே ஆதரவு எம்பிக்கள் கடிதம் எழுதியுள்ளனர். தொடர் கனமழை காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள வார்தா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இடைவிடாது கொட்டும் மழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் பெரும்பாலும் நிரம்பி வருகின்றன. தற்போது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் மழை பாதிப்பால் கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 102 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கனமழை கொட்டி வரும் நிலையில் புங்ரா மாவட்டத்தில் 203 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக ராஜஸ்தானின் பன்ஸ்வாரா, சிட்டோர்கர், ஜாலாவர், பண்டி, சிரோஹி கோட்டா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புங்ரா மாவட்டத்தின் பன்ஸ்வாரா என்ற இடத்தில் 203 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் கோட்டா, உதய்பூர், அஜ்மர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலேசியாவின் கெடா மாநிலத்தில் இஸ்லாமிய பெண்களின் திருமண வயது 18ஆக அதிகரித்து சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெண்களின் திருமண வயது 16ஆக இருந்த நிலையில் அவர்களுக்கான வாய்ப்புகள் பறிக்கப்படுவதாக கூறி வயது உயர்வு சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்படி அம்மாநில இஸ்லாமிய பெண்களின் சட்டப்பூர்வமான திருமண வயது 18ஆக உயர்ந்துள்ளது. இருப்பினும் 18 வயதிற்கு கீழ் திருமணம் செய்ய விரும்புவோர் இஸ்லாமிய நீதிமன்றத்தில் முறையிட்டு முன் அனுமதி பெற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.
சட்டத்தை மீறி பெண்களுக்கு திருமணம் செய்தால் அபராத தொகை 3000 ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 55,000 ஆகும். பிரிட்டன் பிரதமர் பதவிக்கான தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனாக் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரிட்டன் பிரதமர் பதவியிலிருந்து போரிஸ் ஜான்சன் விலகியதைத் தொடர்ந்து அடுத்த பிரதமரை தேர்வு செய்யும் நடவடிக்கையில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஈடுபட்டுள்ளது. இத்தேர்தலில் இந்திய வம்சாவளியான எம்பிக்கள் ரிஷி சுனாக், சுவெல்லா பிரேவர்மன் உள்ளிட்ட 8 பேர் களத்தில் உள்ளனர். 3ஆம் சுற்று வாக்குப்பதிவில் ரிஷி சுனாக் உட்பட 6 பேர் களத்தில் இருந்தனர். இதில் ரிஷி சுனாக் 115 வாக்குகள் பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெனி மார்டன் 88 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுபவரின் பெயர் வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தெரியவரும்.